கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீட்டில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். மங்கள வார்த்தை ப்ரோக்ராமில் டெய்லி என்ன ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, பட் என்னால் உங்களை பார்க்க முடியாது. ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக நம்முடைய சென்னை புதிய ஜெப கோபுரத்தினுடைய மேல் மாடி டாப் ஃப்ளோரில் நம்ம ஒரு ப்ரேயர் ஹால் ஒன்று வச்சுருக்குறோம். அது இன்னும் ஃபினிஷ் பண்ணப்படாமல் மேலே அவுட்டரெல்லாம் சரியாயிடுச்சு. உள்ளுக்குள்ளால் நல்ல நீட்டாக மீட்டிங் நடத்துகிற அளவுக்குள்ள அந்த இது ஃபினிஷ் பண்ணணும்னா அந்த காரியங்களுக்காகவும் நீங்கள் அனுதினமும் உங்களுடைய ஜெபங்களிலே ஜெபித்து கொள்ளுங்கள். அதனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாகவும் கர்த்தர், ஏன்னா மேலே ஷெட்டு போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நம்ம அங்கே மீட்டிங்ஸ் நடத்தும்போது இப்போ மே ஜூன் எல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் அந்த காரியங்கள் ஏசி மற்ற காரியங்கள் இன்டீரியர் சீலிங் இந்த காரியங்களெல்லாம் செய்யும்படிக்கு நீங்கள் அதை உங்கள் மனசில் வச்சு அழகாக ஜெபம் பண்ணிக்கிங்க. அந்த மேல் ஃப்ளோரில் உள்ள அந்த உள் சைடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ இதில் சின்ன கிளிப்பிங்ஸ் மாதிரி காட்டுவாங்க. அதை பார்த்து ஆண்டவரே இதை அழகாக ஏசப்பா உலாவுகிற ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஜெபஸ்தலமாக நல்ல ப்ரேயர்களாக இதை நீங்கள் சூப்பராக வடிவமைச்சு தாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். சரி, இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால்களை தாழ்த்துங்க. அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. அன்பு பிள்ளைகளுக்கு நீர் சொல்லுகிற மங்கள வார்த்தை, கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இந்த வார்த்தையின்படி இந்த வருடம் முழுவதும் இவர்கள் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சரி, இன்றைக்கி நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எடுத்து வாசிங்க. சங்கீதம் 16:8. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் உனக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருப்பேன், நான் உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி இருப்பேன், உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னவெல்லாம் உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே எங்கே இருக்கிறான்னே தெரியல. ஃபோனை எடுக்க மாட்டேன்றான், உன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறான், அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான். ஒன்று நீ நல்லா இருக்கும்போது அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், நான் எப்போ உன் கூடவே இருப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னவெல்லாம் இன்றைக்கி எங்கே போனான்னே தெரியலை. இதுதான் மனுஷன். ஆனால் தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் உனக்கு நல்லது நடக்கும்போது கூடவே இருப்பான், உன் கூட இருந்து சாப்பிடுவான், சந்தோஷமாக இருப்பான், உன் கூட இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஆனால் எப்போ நீ கஷ்டப்படுறியோ அப்போ தெரிச்சு ஓடிடுவான், எங்கே போனான்னே தெரியாது. ஸோ கஷ்டப்படுற நேரத்தில் கூட இருக்கிறான் தான் நண்பன். ஆனால் நம்ம ஆண்டவர், நீ கஷ்டப்பட்டாலும் சரி, நல்லது நடக்கும்போதும் சரி, நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உன் வலது பார்சத்தில் எப்போவுமே இருப்பார். அவர் இருந்தால் நீ அசைக்கப்படுவதில்லை. பொதுவாகவே எல்லாருமே வலது கையால் தான் எல்லாம் செய்வாங்க. சிலர் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட், நமக்கு வலது ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு தான் ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும். லெஃப்ட் ஹேண்டு கிரிக்கெட் பவுல் பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. அதே போல் லெஃப்ட் ஹேண்டு, அப்போ அவங்களுக்கு வலது கையே இடது கை தான், வலது கை மாதிரி நல்ல ஆக்டிவாக இருக்கிறது இடது கை தான். ஸோ பொதுவாக மனுஷனுக்கு அப்படின்னாச்சுன்னா அந்த வலது கை. ஸோ கர்த்தர்வன் வலது பாரிசத்தில் அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கர்த்தரின் இடது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நீ அசைக்கப்படுவதில்லை. ஏன் அந்த வலது பாரிசம் அப்படின்னு போட்டிருக்குன்னா, இந்த வலது கையால் தான் நம்ம நல்ல காரியங்களெல்லாம் எப்போவுமே செய்வோம். இந்த கையால் தான் எழுதுவோம், இந்த கையால் தான் அடுத்தவங்களை ஆசீர்வதிப்போம், இந்த கையால் தான் சிஸ்டத்தில் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுற பார்த்திங்கன்னா 2 கையும் வேலை செய்தாலும் இந்த வலது கை அதிகமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வலது பாரிசத்திலே நான் இருக்கிறபடியால் நீ அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஆண்டவர் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எப்போ நம்ம விட்டு வெளியே போவார் தெரியுமா? எப்போ ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை நம்ம செய்வோமோ அப்போ அவர் வெளியே போயிடுவார். ஆண்டவர் உன்கூட இருந்தார்னா யாரும் உன்னை அசைக்க முடியாது. எந்த இடத்துலையும் நீ ஜெயத்தோட சூப்பராக சக்ஸஸ் ஆகிட்டு வருவ, பெரிய சாதனையாளராக மாறலாம். ஸோ ஆண்டவர் உங்களை விட்டு
விலகுகிற காரியங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் விலக்கிட்டு ஆண்டவர் உங்கள் கூட இஷ்டப்பட்டு தங்கி இருக்கிற அளவுக்கு உங்கள் வீடும், உங்கள் குடும்பமும், உங்கள் இருதயமும், உங்கள் வியாபார ஸ்தலங்களும் கர்த்தருக்கு பிரீதியாக இருப்பதாக. சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமே. பிரதர் மார்க் ரிச்சர்ட், கிருஷ்ணகிரி. என்னுடைய சரீரம் மிகவும் பலவீனமாக இருந்தது. மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு சர்க்கரையின் அளவு 550 இருக்கிறது என்றும் 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மிகுந்த கவலையுடன் என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தபோது சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கும் மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்தேன். சகோதரர் ஜெபித்த போது அவருடன் இணைந்து ஜெபித்தேன். சகோதரர் சொன்ன வேத வசனங்களை எழுதி வைத்து ஜெபித்துவிட்டு மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவர் மீண்டும் பரிசோதனை செய்து பார்த்தபோது சர்க்கரையின் அளவு குறைந்து இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது. மேலும் 2 சிறுநீரகங்களும் நன்றாக செயல்படுகிறது என்று டாக்டர் தெரிவித்தார். எவ்வளோ நல்ல சாட்சி. கர்த்தர் நமக்கும் அப்படியே செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வலது பாரிசத்தில் இனி எப்பொழுதும் இருப்பீராக. அதன் நிமித்தம் இனி என் பிள்ளைகள் அசைக்கப்படாதபடிக்கு ஸ்ட்ராங்காக நிலைச்சு நின்று கனி கொடுக்கட்டும். கடந்த நாட்களில் கடன் இவர்களை அசைத்திருக்கலாம், வியாதி இவர்களை அசைத்திருக்கலாம், அவமானம் என் பிள்ளைகளை அசைத்திருக்கலாம். இன்னைக்கு பிறகு அவைகள் ஒன்றும் என் பிள்ளைகளை அசைக்காதபடிக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய வலது பாரிசத்தில் நின்று என் பிள்ளைகளுக்கு துணை செய்யும். இவர்களுக்கு வேண்டியபடி எல்லாம் செய்து தான். இவர்களுக்கு என்ன தேவைன்னு உமக்கு தெரியும். என் பிள்ளைங்க இன்றைக்கி என்ன காரியமாக வெளியே போகிறாங்க, யாரை சந்திக்க போகிறாங்க, எந்த காரியத்தை இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்து போகிறாங்க, எல்லாம் உமக்கு தெரியும். போகிற காரியம் எல்லாம் பிள்ளைகளுக்கு அனுகூலமாகட்டும். பாதுகாப்பாய் கொண்டு போய் பாதுகாப்பாய் அழைத்து கொண்டு வார். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.